சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க. திமுகவோட மிக முக்கியமான அமைச்சர், கட்சியிலே மிக முக்கியமான பதவியில் இருக்காரு. அந்த ஏரியாவுக்கு நான் தான் டானு, நான் தான் தாதா அப்படின்னு ஒரு பண்ணையார் மனோபாவத்துல டீல் பண்ணுவாப்புல. சக அமைச்சரை கூட பெருசா மதிக்க மாட்டாரு. அவர் யாருன்னா பொன்முடி. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. உடனே கூட்டத்துல பேசுறப்ப எல்லாம் ஓசிஎம்ஸ் தானே போறீங்கன்னு சொல்லிட்டு பெண்களை கேவலப்படுத்தி பேசினாரு. அதே மாதிரி ஒரு பெண் எங்க தொகுதிக்கு எல்லாம் வேணும்னு கேட்டப்ப அப்படியே ஓட்டு போட்டு கிழிச்சிட்டீங்க, கேட்க வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் முன்னாடி பிரஸ் முன்னாடி அவமானப்படுத்தினாரு வாக்காளர் பெருமக்களை. இப்ப உச்சத்துல போய் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி, ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்காரு பொன்முடி. அது என்னங்கிறத முதல்ல நம்ம கேட்கலாம். இந்த மகளிர்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லைன்னா நம்ம சொல்லுவோம். ஆனா அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தாங்க. வீடியோ நம்ம போட்டோம், ஆனா பெருசா கேட்டிருக்க முடியாது. காரணம் என்னன்னா, நமக்குன்னு ஒரு டீசென்சி இருக்கு. அது பாதி இடங்கள் மியூட்டா தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் பேசின வார்த்தை அவ்வளவு அசிங்கமான வார்த்தை, அவ்வளவு கொச்சையானது. அதை மீறி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கேவலமான ஒரு பேச்சு தான் இந்த பேச்சு. அது அவர் கேஷுவலா சொல்லலாமான்னு கேட்டுட்டு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு இந்த வீடியோல. எங்கேயுமே பெண்கள் இருக்கீங்க அப்படின்லாம் கூட பேசுறாரு அந்த வீடியோல. ஆமா, அப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்காரு. அவரே சொல்லலாமா, பெண்கள் இருக்காங்க சொல்லலாமான்னு அதையும் மீறி சொல்றாருன்னா அப்ப அவருக்கு என்ன செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு, என்ன ஒரு இது இருக்கு அப்படிங்கறத ஒரு கேள்வியே. வக்கரமான புத்தி மூளைக்குள்ள இருக்குன்னு மட்டும் தெளிவா நமக்கு புரியுது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே பேசினப்பவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்சி மீட்டிங் வச்சுக்கிட்டு தினம் புதுசா ஒரு பிரச்சனை உண்டாக்கிடுறீங்க, எனக்கு தூக்கமே போயிருச்சுலாம் சொல்றப்ப பொன்முடி சிரிச்சுக்கிட்டு இருந்தாப்ப. ஏன்னா பொன்முடி பிரச்சனை தான் பெருசா இருந்தது. அப்பவே நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி வாய் பேச முடியுமா? இப்பயுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, திமுக இந்த துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து மட்டும் நீக்கிருக்காரு கட்சியுடைய தலைவர் மு க ஸ்டாலின். துணை பொதுச் செயலாளர் பதவி இப்ப திருச்சி சிவாக்கு கொடுத்துருவாங்க. நீங்க அமைச்சர் பொறுப்புல இருந்து தூக்கணும் அதை. ஆமா, அதுதான் எதிர்கட்சிகள் சொல்லியிருக்காங்க. வானதி எல்லாம் அறிக்கை விட்டுருக்காங்க. இதுக்கு இடையில சில திமுக காரங்க அவர் சொன்னதை முழுசா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது முழுசா பார்த்தா கூட அங்க அந்த பேச வேண்டிய அவசியமோ தேவையோ எதுவுமே இல்லை. இவர் பழைய காலத்துல இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்ல வராரு அப்படின்னு முட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு கனிமொழியே பதில் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கான்டெக்ட்ல இது பேசியிருந்தாலும் ஏத்துக்கொள்ளவே முடியாது, கடுமையான கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரியே ஒரு மேடையில எல்லாம் கூட நீ எஸ்சி தானேமா அப்படின்னு இலக்காரமா அவர் பேசுறதெல்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம். இப்ப வாக்காளர்களையும் மதிக்கிறது இல்ல, பெண்களையும் மதிக்கிறது இல்ல. செஞ்சி மஸ்தான் சக அமைச்சர், அவர்கிட்ட இருந்து மைக்க புடிங்கி நீ என்ன பேசுற உட்காருங்கிற மாதிரிலாம் ரொம்ப கொச்சையெல்லாம் அங்கேயுமே பேசியிருக்காரு. யார் மேலையுமே மதிப்பில்லாத ஒருத்தருக்கு ஒரு மதிப்புக்குரிய ஒரு பதவியை ஏன் கொடுத்திருக்கீங்க அப்படிங்கறதான் திமுகவை நோக்கி மக்கள் வைக்கிற கேள்வி. ஆமா, இப்ப பெண்கள் அவமானப்படுத்திருக்காரு. அவங்க குடும்ப பெண்கள் முதல்ல பாப்பாங்கன்னு ஒரு தாட் இருந்திருந்தா எல்லாம் பேச வாய் வருமா? அவங்க வீட்டுல எவ்வளவு குடும்ப பெண்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளவு பேர் பெண்கள் பார்க்க போறாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த மேடைகளுக்கு கீழேயே. எப்படி இப்படி வாய் வருதுன்னே தெரிந்த மாதிரி பேசுறதுக்கு முதல்ல எல்லாம் கட்சியில் இருந்து மட்டும் கிடையாது, இந்த அமைச்சர் பொறுப்புலனே நீக்கணும். இது வேற முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் வேற, உயர்கல்வித்துறை பேராசிரியரா சொல்லிவாப்புல பொன்முடி. ஆமா, பேராசிரியராகவும் இருந்திருக்கேன், கலைஞரோட பயணிச்சிருக்கேன் அப்படின்லாம் எல்லாம் பேசுவாரே தவிர கடைசியில இங்க என்ன பேசுறாருங்கிறது இப்பதான் நமக்கு தெரியும். ஃபுல்லா வக்கரமான புத்தி இருக்கும்ல, அவங்களால மட்டும்தான் அப்படி எல்லாம் பேசவே முடியும். புது இடத்துல ஒரு அமைச்சருங்கிற பதவி வச்சுக்கிட்டு மக்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, நிச்சயமா ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. இதையுமே பொன்முடியை காப்பாத்துற ஒரு வேலையை தான் திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் நடவடிக்கை எடுத்துட்டு அப்படிலாம் திரும்ப பேசுவாரா? கட்சி பதவி நீக்கிறது பெரிய தண்டனையா இருக்காது, அமைச்சர் பொறுப்புல நீக்கணும் அப்படின்னா பொதுமக்களுடைய எண்ணமா இருக்கு. திமுக பல பேர் சொல்றதும் அதுதான். ஆமா, இதுல பொன்முடியை தாண்டி நிறைய மேடை பேச்சாளர்கள், குறிப்பா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரு ரொம்ப எவ்வளவு கீழே இறங்கி எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அப்படி பெண்கள் எல்லாம் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் மேல நடவடிக்கை எடுக்காத தாண்டி திமுக ஐடிவிங்லாம் அதை ஷேர் பண்ணி ஃபயர்லாம் விட்டுறதையும் நம்ம பார்க்க முடியுது. அவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது இப்ப திரும்பியும் குரலா வந்திருக்குது. முன்னாடி நடவடிக்கை எடுத்தாங்க, இப்ப திருப்பி செத்துக்கிட்டாங்க, திருப்பி அவருடைய பணியில பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப பொன்முடி பேச ஆரம்பிப்பாங்க, அப்புறம் எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்கல்ல. இப்ப ஒரு துணை பொதுச் செயலாளர்
பொதுச் செயலாளர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, தூத்துக்குடி மீட்டிங்ல வந்து மாற்றுத்திறனாளிகளை பத்தி அந்த வார்த்தையெல்லாம் வழக்கொழிஞ்சே போயிடுச்சு. யாரும் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்றதே கிடையாது. அப்படி சொன்னாங்கன்னா பொதுமக்களே கோவப்படுவாங்க, எதுக்கு இப்படிலாம் நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கு மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை கொண்டு வந்ததே கலைஞர் தான், அவர்கிட்ட பாடம் படிச்சவர் தான் துரைமுருகன். அது வந்து ஜஸ்ட் லைக் தட் அந்த வார்த்தையை வந்து சொல்றாரு. அந்த வார்த்தையை நம்ம இங்க சொல்ல விருப்பமே படல. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான வார்த்தையை வந்து சொல்றாரு. அவங்க மாற்றுத்திறனாளிகள் அந்த வார்த்தையை கேட்டு அவங்க மனசு எவ்வளவு புண்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு வந்து வருந்தி இருப்பாங்க. ஜஸ்ட் லைக் தட் எதிர்கட்சி விமர்சிக்காத இந்த வார்த்தையெல்லாம் நீங்க வந்து சொல்லுவீங்களா துரைமுருகன் தான் கேட்க தோணுது. இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுனால அவரே அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு. ஆமா, என்ன வந்து தெரியாம நான் வந்து பண்ணிட்டேன், தலைவர் தளபதி வந்து எனக்கு சொல்லியிருந்த அறிவுறுத்தினாரு, நான் ரொம்ப படபடப்பாயிட்டேன், ரொம்ப பதறி போயிட்டேன், நானு வந்து மன்னிப்பு கேட்கிறேன், வருந்துறேன்னு வந்து சொல்லியிருக்காரு, அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு. ஆமா, வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஆனா இன்னமும் இவர் மேல ஏன் இவர் கட்சி பதவியை, பொதுச் செயலாளர் பதவியை ஏன் இன்னும் பறிக்கல அப்படிங்கிறதும் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கையாவும் வைக்கிறாங்க. போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு நிறைய இடங்கள். 86 வயசுக்கு மேல ஆயிடுச்சு துரைமுருகன். எல்லாரையும் சமமா வந்து பார்க்கணும். ஓகே, நீங்க வந்து எதிர்கட்சி விமர்சிக்கிறீங்கன்னா அதுக்கு நாகரிகம்னு வார்த்தை எல்லாமே இருக்கு. உங்க வயசுன்னு ஒண்ணு இருக்கு, கட்சி பதவின்னு ஒண்ணு இருக்கு. உயர்ந்த பதவியில போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி மனசை புண்படுற மாதிரி முக்கியமா அந்த வார்த்தைகள்லாம் உங்க ஆட்சியில தான் நீங்க மாத்திருக்கீங்க. இன்னொன்னு இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நிறைய இடங்கள்ல சமூக நீதி ஆட்சிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சமூக நீதி ஆட்சின்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதா சமூக நீதி ஆட்சி. அப்போ ஒரு குறிப்பிட்டவங்க மட்டும் குறி வச்சு தாக்கி பேசுறது, பெண்கள் இழிவா பேசுறது, மாற்றுத்திறனாளிகளை பத்தி பேசுறது. பொதுச் செயலாளர் இதே வேலைதான் இருந்திருக்காரு, துணை பொதுச் செயலாளர் இப்படிதான் இருந்திருக்காரு. ஆமா, இப்ப வந்து துணை பொதுச் செயலாளர் பொன்முடி ஒரு சோகமான முகத்தோட அவங்க வெளியே வராரு வீட்டுல இருந்து. இப்ப கிளம்பி சென்னைக்கு வராரு. அடுத்து என்ன, அவர் ஒரு வருத்தம் தெரிவிப்பாரா என்னன்னு தெரியல. ஆனா வருத்தம் தெரிவிச்சா விட்டுருவாங்களா? இது வந்து சட்டத்தின் பூர்வமாகவே மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி அவதூறா வந்து பேசினா வழக்கு பதியணும். சட்டமே இருக்கு, அது கலைஞர் கொண்டு வந்த சட்டம். வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் தான் மாற்றுத்திறனாளிகள் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சமூகத்தை பத்தி ரொம்ப இதா பேசியிருக்காரு, பெண்கள் பத்தி இழிவா பேசியிருக்காரு. அவர் மூலியம் வழக்கு பதிவு பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும்ட்டு தான் பொதுமக்களும் சொல்றாங்க, கட்சிக்காரங்களும் சொல்றாங்க, எதிர்கட்சியிலும் வந்து சொல்றாங்க. ஆமா, இதெல்லாம் பண்ணுவாரா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் வந்து நிக்குது. ஏன்னா ஒரு உண்மையாலுமே இரும்பு கரம் கொண்டு கட்சியாளர் அடக்கவே ஒரு மடையில வந்து பேசினாரு. அப்புறம் இரும்பு கரம் நம்ம பார்த்தோம் இந்த இவ்வளவு வருடங்கள்ல. அதுல வந்து 2 வாட்டி சொல்லியிருந்தாரு, யாராக இருந்தாலும் அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல சிக்கி இருக்கும் போது என்ன இரும்பு கரத்தை வெளியே எடுக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வரத்துக்கு முன்னாடியே உள்ளடி வேலைகள்லாம் ஆரம்பிச்சது. பாமக பார்த்தோம். பாமக நேற்று நைட் அமித்ஷா வராருன்னா காலையிலேயே பாமக கட்சி தலைவர் நான் தான், செயல் தலைவர் அன்புமணின்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் கொடுத்து பேசிக்கிட்டுலாம் இருந்தாரு ராமதாஸ். காரணம் என்னன்னா, அமித்ஷா ஆசைப்பட்டது என்னன்னா, என்டிஏல இருக்கிற எல்லா கட்சிகளும் நம்ம அந்த பிரஸ் மீட் கொடுக்குறப்ப இருக்கணும்னு வந்து ஆசைப்பட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி அன்புமணிட்டு எல்லாம் பேசப்பட்டிருந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்ட ராமதாஸ் தான் வந்து நான் தான் முடிவு பண்ணுவேங்கிற மாதிரி வந்து நேற்று பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு வந்து அந்த பிரஸ் மீட் வந்து காலையில 12 மணிக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, 1 மணிக்கு கொடுப்பாங்கன்னாங்க, 2 மணிக்கு கொடுப்பாங்க, 3 மணிக்கு கொடுப்பாங்க. கடைசியில 4:30 5 மணிக்கு மேலதான் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு ஏன் டிலே அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி டிமாண்ட் பண்ணியிருந்தாரு. அமித்ஷால டெல்லியில மீட் பண்ணிட்டு வர்றப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, அண்ணாமலை நீங்க வந்து மாத்தினா நம்ம கூட்டணி வந்து முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தாரு. அதுக்குள்ளாரே வந்து அமித்ஷா என்ன ட்விட் வந்து போட்டிருந்தாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சி அமைக்க 2026 சொல்லியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி வாயை திறக்கவே இல்லை, மக்கள் பிரச்சனை பத்தி தான் பேசணும்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கெல்லாம் வெளியில வந்துருச்சு அது. அண்ணாமலை மாத்துங்க, மீட் பண்ண வரேன் நான் பேசலாம்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நடுவில் தான் தலைவர் மாத்த போறாங்களா இல்லையானா நம்ம சொல்லியிருந்தோம். 9ஆம் தேதி மாத்த போறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்க நல்ல நாளுங்கனால இன்னைக்கு வந்து மாத்திராங்க, பங்குனி உத்திரம். ஆமா, அதுவும் வந்து நாளைக்கு அறிவிக்கிறதா தான் ஒரு பிளான்லாம் வச்சிருந்தாங்க. இன்னைக்குதான் விருப்பமனு தாக்கல் பண்ணலாம்னு சொன்னாங்க. தாக்கல் பண்ண 1 மணி நேரத்திலே தலைவர் அறிவிச்சது காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையே நாங்க இல்லைன்னு நாங்க சொல்லிட்டோம், இப்போ அண்ணாமலை வச்சுக்கிட்டு உங்க பக்கத்துல வந்து பிரஸ் மீட்லாம் என்னால கொடுக்க முடியாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே வந்து சொல்லியிருக்காரு. அதனாலதான் வந்து நாளைக்கு அறிவிக்கிறதா இருந்த அந்த தலைவர் தேர்தல் முடிவுங்கிறது இன்னைக்கே வந்து அவசரமா அறிவிச்சு சக்கரவர்த்திங்கிறவரு வந்து உடனடியா வந்து விருப்ப மனுவை வாங்கிட்டு சில மணி நேரத்திலேயே வந்து நீங்க தான் வெற்றி பெற்றீங்கிற அந்த திரும்ப சான்றிதழ் வந்து கொடுத்திருக்காரு. பாருங்க எப்படி ஒரு ஜனநாயக முறையில தேர்தல் ஆணையத்தோட சிறப்பா ஒரு ஜனநாயக பூர்வமா நடத்திருக்காங்க பாருங்க தேர்தல். ஏன்னா ஏற்கனவே தெரியும், நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம் நயினா நாகேந்திரன் தான் அடுத்த பாஜக மாநில தலைவராக மாற போறாருன்னு. வந்து டெல்லிக்கு போயிருந்தாரு. ஏன்னா சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப டெல்லிக்கு வந்து போய்கிட்டு இருந்தாரு அவரு. முக்கியமான மசோதாக்கள் தீர்மானங்கள்லாம் இங்க வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவரோட டிபேட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருந்த சூழல்ல அங்க வந்து போயிருந்தாரு. அமித்ஷா மீட் பண்ற சூழல தான் அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிருந்தாரு அவரு. திருப்பி அமித்ஷா தமிழ்நாடு வர்றதுனால நேற்று நைட்டே வந்து புக்கெல்லாம் கொடுத்து வரவேற்றிருந்தாரு நயினா நாகேந்திரன்.
அதிமுகல இருந்து வந்தவர் நயினார் நாகேந்திரன். அதெல்லாம் அதிமுக கூட்டணி வைக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஜெல்லா இருக்குங்கிற ஒரு முடிவு காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இன்னொரு சமூக வாக்குகளுமே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இந்த சைடு கொங்குல வெயிட் அப்படின்னா அவர் வந்து சவுத்துல வந்து வெயிட் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணிட்டு தான் இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். ஆமா, முக்கியமா என்ன சொல்லப்பட்டதுன்னா இந்த கூட்டணிங்கிறது ரொம்ப கன்ஃபார்மா இருக்கணும், இந்த கூட்டணி பங்கம் வர வைக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் வெறும் தாக்கல் பண்ண உள்ள போறப்பவே தொட்டுக்கு மட்டும் தான் வந்து போனாப்புல. ஆமா, அதுலயே தெரிஞ்சிருச்சு அவர் தானே. அதை தாண்டி என்னன்னா அவருக்கு அந்த 10 பேர் வந்து பரிந்துரை பண்ணி கையெழுத்து பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கட்சி நிர்வாகிகள். அதுல அண்ணாமலை, எல்முருகன், முன்னாள் மாநில தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள்லாம் பண்ணும் போதே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லிட்டாரு நயினார் நாகேந்திரன்னா, கட்சி தலைமை சொன்னாங்க, நான் விருப்ப மனு கொடுத்துருக்கேன்ட்டாரு. ஸோ இதுதான் ஜனநாயகம் அப்படிங்கிறத வந்து சொல்லி அனுப்பிச்சதுதான் நடக்குது அங்க. ஆனா வந்து சொல்லியிருக்காங்க, அது எதுக்கு பர்னிச்சர் உடைச்சு தலையை சுத்தி முக்கத்தொரு டைரக்டாவே சொல்லாமே, நம்மளே சொல்லிட்டோம் நயினார் நாகேந்திரன் தான் பாஜக மாநிலத்தோட வரப்போறாரு. வேற எந்த நிறைய பேர் காம்படிஷன் இருந்தாங்கன்னா விருதம் வரப்போறோம்னு நம்ம சொல்லிடணும். அதேதான் வந்து நடந்திருக்கு. அதேதான் அமித்ஷாவும் நினைச்சிருக்காரு. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. கடைசியில என்னன்னா இப்ப வந்து அதுல ஒரு கிரைட்டீரியாலாம் நேற்று வந்து சக்கரவர்த்தி ரிலீஸ் பண்ணி விட்டாப்ல, 10 வருஷம் கட்சியில இருந்திருக்கணும். அது வந்து அண்ணாமலையோட மூவ்லாம் சொல்றாங்க. கடைசி வரை நம்ம ஒண்ணு இது பண்ணி பார்ப்போம். ஏன்னா அண்ணாமலையே பண்ணிருக்காரு. அண்ணாமலையே வந்து 10 வருஷம் கட்சியில இல்ல, நயினார் நாகேந்திரன் 8 வருஷமா தான் இருக்காரு. இருந்தாலும் ஒரு ஜனநாயக பூர்வமான கட்சி அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நாங்க ரூல்ஸ் எல்லாம் மதிக்க மாட்டோங்கிற மாதிரி நயினார் நாகேந்திரனே அறிவிச்சு போட்ட நேத்து போட ரூல்ஸ் அவங்களே நீங்க மதிக்கல. எப்படிப்பட்ட கட்சி பத்தியா பாஜக? ஆமா, இவங்கதான் நமக்கு 15 லட்சம் ரூபாய் வாக்குறுதி வேற கொடுத்திருக்காங்கல்ல மோடி. ஆமா, நேற்று நைட் வந்திருந்தார் அமித்ஷா. இன்னைக்கு காலையில ஒரு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு முன்னாள் பாஜக மாநில தலைவர், அப்புறம் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டுக்கு போய் துக்கம்லாம் விசாரிச்சாங்க. அங்கே வந்து குமரி ஆனந்தனை பற்றி நினைவுகள்லாம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. என் குடும்பத்தில் 4 டாக்டர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி கோகனட் வாட்டர் வேணுமான்னு கேட்க அவர் வந்து நார்மல் சாதா பானி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் ஃபுல்லாக இங்கிலீஷ்ல தான் வந்து பேசினாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அமித்ஷா கிட்ட. ஹிந்தி தெரியல பார்த்தியா, ஹிந்தி இசையா இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். ஆமா, அது இதுக்கு காரணம் யாரு? திமுக கவர்மெண்ட் தான் அப்படிம்பாங்க. திமுக கவர்மெண்ட்னா பக்கத்து ஸ்டேட்ல போயிருந்தாங்கல்ல. அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் தெலுங்கானால சந்திரசேகர் ராவ் அவங்க கவர்னர் மாளிகையில சும்மாதான் இருப்பாங்கிறது ஆளுநரே சொல்லிடுறாங்க. அப்ப சும்மா இருந்த நேரத்துல 2 மாநில சும்மா இருந்த நேரத்துல ஹிந்தி படிச்சிருக்கலாம், அவங்க தெலுங்கு படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆந்திராவில ஹிந்தியோட நீங்க பேசலாங்க, ஹிந்தி எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே, அது வந்து பேசி முடிச்சிட்டாங்க. அங்க இருந்து திரும்ப இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்தோம்னா காலையில அவர் நினைச்ச மாதிரி 12 மணிக்கு வந்து குறிச்சிருந்தாங்க டைம், 1 மணிக்கு தள்ளி போச்சு. அதனால NDA அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் மோடி போட்டோலாம் வச்சிருந்தாங்க. எடப்பாடி வந்து முரண்டு பிடிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து அது தமிழ்நாடு பிஜேபி அப்படின்னு வந்து அந்த டிஜிட்டல் பேனரை மாத்தினாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணியே போட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் அதுவே நியூஸ் ஆரம்பிச்சிருச்சு. NDAங்கிறாங்க, 3 பிஜேபி பேனரை மாத்துறாங்க, எந்த தலைவரும் வரலையா அப்படின்னு. ஆனா ஒரு வழியா எடப்பாடி நினைச்ச மாதிரி அண்ணாமலை வந்து தலைவர் பதவியில இருந்து மாத்தினதுக்கு அப்புறம் நயினார் நாகேந்திரன் அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரஸ் மீட் வந்து நடந்திருக்கு. இதுல எடப்பாடி வெற்றி பெற்று இருக்கிறதா அதிமுகலாம் வந்து சொல்றாங்க. அதிமுக பல பேருக்கு இது பிடிக்கவே இல்லை. 2026 தான் எலெக்ஷன் இருக்க போகுது. எப்பயுமே ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஜெயலலிதா வீட்டுக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, இவங்களே வாலண்டியரா போகவே மாட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி பலர் இன்னொன்னு என்னன்னா 2 கோடி கட்சிக்கு தலைவரா இருக்காரு, தொண்டர்களுக்கு தலைவரா இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா 2.5 கோடி 2.5 கோடி ஆயிடுச்சா? சரி, 2.5 கோடி கட்சி தொண்டர்களுக்கு தலைவரா இருக்கா அப்புறம் எடப்பாடி பழனிசாமினா அவரே தான் போறாரு. ஆனா ஒரு பத்திரிகை ஆசிரியர் வீட்டுக்கு அமித்ஷாவே போயிருக்காரு. யாருன்னா குருமூர்த்தி, யாருன்னு குருமூர்த்தி தான், எடப்பாடி பழனிசாமி இல்ல அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா இதுல என்னன்னா அதிமுக தலைமையில தான் கூட்டணி, EPS தலைமையில தான் கூட்டணின்னு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அதை அறிவிக்க வேண்டியவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி தான் எங்க கூட்டணியில இவங்க சேர்ந்துக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அமித்ஷா தான் இன்னைக்கு அந்த பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. கொஞ்சம் நர்வஸா இருந்தார் எடப்பாடி பழனிசாமி பாக்குறப்ப. ஏன்னா இந்த பக்கம் என்னதான் வந்து தலைவர் புது தலைவர் அறிவிச்சிருந்தாலும் இந்த பக்கம் அண்ணாமலையை வேற உட்கார வச்சிருந்தாரு அமித்ஷா. அண்ணாமலை வேற அண்ணா இருங்க, ஒவ்வொருத்தர கேள்வி கேட்காதீங்கன்னா திரும்ப கேள்வி கேட்காங்க. அங்கேயே பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சுட்டாரு. பண்ணிட்டு தான் நயினார் நாகேந்திரன் ஓகே இனிமேல் நம்ம தலைவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அமித்ஷா டெஸ்ட் வச்சாப்புல. இது இந்த தலைவர் பதவி மாத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த பிரஸ் மீட் நடக்குங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு போச்சு அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு அண்ணாமலை ஜி தான் தலைவர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சாக்காயிருவாப்புல. அப்ப நான் வெற்றி பெறலையா? அதானே நான் நினைச்சேன், நீங்க இந்த மாதிரி அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்திருக்கோன்னு இப்ப இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி தான் உட்கார்ந்து இருந்தாரு பண்றது அப்படின்ட்டு. ஆனா என்னன்னா அதிமுக தலைமையில ஆட்சி அமைக்கும் அப்படின்னா அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லல. அதை NDAல இருக்கிற பிஜேபியோடைய அவர் என்ன பொறுப்பு? தலைவர் கிடையாது, நட்டா கூட கிடையாது. இவர் சொல்லியிருக்காரு, உள்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா
கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படிங்கறத சொல்றாரு. அதை யார் டிக்ளேர் பண்றது? அதுவும் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அமித்ஷா வந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் அந்த ரூம்ல பேசியிருக்காங்க போல டெல்லியில. மக்கள் பிரச்சனை இல்ல அதெல்லாம். கூட்டணி ஆட்சி அமைப்போங்கிறது கட்சியுடைய தலைவர், எந்த கட்சி பெரிய டாமினேட்டரோ அவங்க தானே அறிவிக்கணும். முதல்வர்ல வந்து அறிவிக்கணுங்கிறது எப்படி? அதான் முதல்வர் இவர் தான், ஆனா முடிவெல்லாம் நாங்க தான் எடுப்போங்கிற மாதிரி இருக்கு. துணை முதல்வர் பதவி வேற கேட்பாங்க போல. ஏன்னா அடிச்சு சொல்றாரு கூட்டணி ஆட்சி அமைய போகுது 2026. அதான் கூட்டணி ஆட்சினா ஆட்சியிலையும் பங்கு கொடுப்பாங்க அப்படிங்கறதான் அவரு சொல்ல வருது. என்டிஏங்கிறதான் திரும்ப சொல்றாரு. ஆனா முன்னாடி அதிமுக வந்து என்னதான் கூட்டணி கட்சிகள் இருந்தா கூட தனிப்பெரும்பான்மையோட ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா அமித்ஷா சொல்றப்ப ஏற்கனவே வெற்றி கூட்டணி தான் அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. ஆமா, இப்பவே ஆட்சி அமைக்க போற ரேஞ்சில தான் அவர் பேசிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இந்த மாதிரி நீட் பிரச்சனையை பத்தி கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல உட்கார்ந்துருந்தாரு. அவரும் நீட் தேர்வு எதிர்க்கிறாரு, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாரு. இது எல்லாத்த பத்தியும் கேட்கும்போது எப்படி பாலிஷா பதில் சொன்னாரு அமித்ஷா அப்படின்னா, நீட்டு, மும்மொழி கொள்கை, சனாதனம் இதெல்லாம் வச்சுட்டு ஊழலை மறைக்கிறாங்க திமுக, திசை திருப்புறாங்க. மற்றபடி அவங்களுக்கு தமிழ் மேலாம் பற்று கிடையாது. மோடிஜிக்கு தான் எல்லா பற்றும் இருக்கு. அவர் தான் தமிழை வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. செங்கோல் வச்சிருக்கோம், திருக்குறளை பல மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்கோம், பாரதியார் கவிதைகளை நாங்க தான் நூலா வெளியிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாரு. செங்கோல் நாங்க வச்சப்ப எதிர்த்ததே இந்த திமுக தான், வந்து சனாதனம் இப்படிலாம் சொல்லி திசை திருப்புறாங்க, மக்கள் வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு அமித்ஷா. ஆனா எப்படின்னா அமித்ஷா பிரஸ் மீட் முடிஞ்சவனே சரி அப்பயாவது எடப்பாடி பழனிசாமி பேசுவார்னு பார்த்தா அப்பயும் பேசல. டக்குன்னு எழுந்திருச்சு அவர் பாட்டை கிளம்பி போறாங்க. அப்புறம் நிருபர்கள்லாம் வந்து கை காமிங்க போட்டோன்னா எல்லாம் கை பிடிச்சிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. சைடு அண்ணாமலை, இந்த சைடு இது நயினார் நாகேந்திரன், கூடவே வந்து வேலுமணியும் KP முனுசாமியும் உட்கார்ந்து இருந்தாங்க. இப்ப வந்து KP முனுசாமி, CV சண்முகம் தான் பாஜகவுடைய தூதுவர்களாக இருக்காங்களாம். ஓகே, அவரையும் வரல. வேலுமணி இருந்தாங்கல்ல, வேலுமணி வந்தாரு, CV சண்முகம் ஏன் வரல? CV சண்முகம் வந்து டெல்லியில தான் பார்க்க முடியும் பாருங்க. இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து KP முனுசாமி, அங்க வந்து CV சண்முகம். இப்ப தங்கமணி வேலுமணி இடத்த வந்து இவங்க 2 பேரும் நிரப்புறாங்களாம். CV சண்முகம் தாங்க ராஜ்யசபா MP ஆயிட்டார்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து பிரதமர் மோடி உலக தலைவர்கள்லாம் சந்திக்கிறாரு, ஒரு ட்ரம்ப்பை சந்திக்கிறாரு, புதினை சந்திக்கிறாரு. அமித்ஷாக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கல. அதனால ஒரு உலக தலைவரை வந்து இன்னைக்கு சந்திச்சிருக்காரு. ITC அந்த ஹோட்டல்ல வர வச்சு GK வாசன் அவரை வந்து சந்திச்சிருக்கிறாரு. இதுவே ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நினைக்கிறாரு இந்த பயணத்துல அமித்ஷா. நிச்சயமா. ஏன்னா எதனால அது முன்னாடி நடந்துச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி வருவாரா மாட்டான்னு பையனை டவுட் ஆயிட்டாங்க. இன்கேஸ் வரலன்னா தமிழ்நாடு வந்து பெரிய தலைவர்கள சந்திச்சுட்டு போகலைங்கிறது அமித்ஷாக்கு ஒரு குறையா மாறிடும். இப்ப ஸ்டாலினை சந்திக்க முடியாது, எடப்பாடி பழனிசாமி வருவாரா இல்லையான்னு தெரியல. எடப்பாடி GK வாசன் எங்கேயோ இருக்காரு, அதனால அவர் சந்திச்ச ஒரு திருப்தி ஏற்பட்டது. அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வரேன்னு ஒத்துக்கிட்டதுனால அந்த திருப்தியோட கூட்டணி அமைச்ச ஒரு திருப்தியோட வந்து கிளம்புறாரு அமித்ஷா. நான் வந்தாரு, ஒரு மேஜிக் மேன் எல்லாம் சொல்லுவாங்க அமித்ஷா, ஒரு மேஜிக் நிறுத்திட்டு போவாருன்ட்டு. அதான் அன்புமணி உட்கார வைக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. பட் அன்புமணி வந்து ஹோட்டல்லையும் பார்க்க முடியல, இங்கேருந்து உட்கார வைக்க முடியல. ஆனா 2 பேர் வந்து சந்திக்கணும்னு நினைச்சு அமித்ஷாவை சந்திக்க முடியல. ஒண்ணு வந்து அகோரி ஒருத்தர் வந்திருந்தாரு, ஃபுல்லா உடம்புலாம் இந்த விபூதி எல்லாம் பூசிட்டு அமித்ஷா கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து அவரு வெளியே நின்று காத்துக்கிட்டு இருந்தாரு. அவரை சந்திக்கல. இன்னொருத்தர் வந்து இதுக்காக நேற்று மதியம் தான் இங்க சென்னையில இருந்து கிளம்பி மதுரை ஏர்போர்ட் போய் அங்க இருந்து பெரியகுளம் போயிருக்காரு, O பன்னீர்செல்வம். அவரு உடனே அமித்ஷா வராரா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போய் இறங்கினோடனே திரும்ப ரிட்டர்ன் வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்தாரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு வாரம் பண்றது எல்லாம் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு OPS. அவருக்கு தெரியாம போயிடுச்சா, டேட்டா மறந்துட்டாரு போல. போன வேகத்திலே திரும்ப வந்து நம்மள சந்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. மதுரை ஏர்போர்ட்ல கேட்டாங்க சந்திக்க போறீங்களான்னு. அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம்னாரு. ஆனா வெளிச்சம் அவர் மேல விழுகல, EPS மேல விழுந்து. மணி 7 கிட்டத்தட்ட 6 மணி ஆயிடுச்சு, 6:30 ஆக போகுது. இது வரைக்கும் வந்து OPS சந்திக்கல. பிளைட் ஏறப்ப ஒரு கையை கொடுங்க சீட்டு ஒரு முத்தம் கொடுக்க போறாரான்னு நமக்கு தெரியல. இதுல வந்து நாளைக்கும் இருப்பாருங்கிற மாதிரி சில பேர் எல்லாம் சொல்றாங்க. பாஜக வந்து என்ன சொல்றாங்க, நாளைக்கு இருந்து மத்த கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் சந்திக்க போறாரு அமித்ஷான்றாங்க. அதுலயே சில பேர் வந்து இன்னைக்கே கிளம்பிடுவாருன்னு சொல்றாங்க. அவங்களே கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறாங்க. ஏன்னா நீ காலையில இருந்தே கன்ஃபியூஷன் தான். அவன் நினைச்சது பெரும்பாலும் எதுவுமே நடக்கவே கிடையாது. அதனால அவசரமா தலைவர் தேர்தலில் நடத்தி முடிச்சு ஐநாறு அறிவிச்சு எடப்பாடி பழனிசாமி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து GK வாசனை சந்திச்சு காலையில தமிழிசை வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் குருமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள பயங்கர ஒரு எல்லா மாநிலங்களையும் அமித்ஷா நடந்தது பெரும்பாலும் அது நடந்து முடிஞ்சிடும். இங்கேயுமே நடந்திருக்கு. ஆனா பெரிய போராட்டங்களோட நம்ம என்ன இப்படி பண்ணிட்டாங்கிற ஒரு வருத்தம் இருந்திருக்கு. நீங்க அமித்ஷா பேசுறப்ப சில இடங்களில் ரொம்ப கோபமா பேசினா கூட பத்திரிகையாளர் வந்து உட்காரங்க ரொம்ப கையை வேகமா ஆட்டி இருந்து உட்கார. கேள்வியா நான் ரெடி பண்ணது 4 கேள்விதாங்கன்னு. ஆனா வந்து ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, தேர்தல் ஆணையம் வந்து பாஜக கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கணும். ஏன்னா விருப்ப மனு வாங்கின 1 மணி நேரத்துல தேர்தலை நடத்தி அறிவிச்சிருக்காங்க. ஆனா நம்ம தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க, தேர்தல்
கட்டங்களா நடத்துறாங்க. 7 கட்டங்களா நடத்தி நம்ம வாக்களிச்சதே மறந்து போற அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து கடைசி கட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு வாரம் கழிச்சுதான் எண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணணும்ல, மாத்தணும்ல. ஐ மீன் வந்து அங்க வாக்கு போட்டதுல இருந்து எடுத்துட்டு வந்து மாத்தி வைக்கணும்ல. அதெல்லாம் பெட்டியை மாத்தணும்னா அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தணும். அந்த மாதிரி சொல்றான். அந்த கஷ்டம்லாம் இருக்கு. இன்னைக்கு அது இல்ல, இருந்தாலும் இதை கத்துக்கலாம். அது என்னன்னா, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஜேபியில ஒரே ஒரு ஆள் தான் மனு கொடுத்தாரு, அதனால உடனே இருந்துட்டாங்க. எங்களுக்கு நீ ஒரே ஆள் மட்டும், ஒரே ஒரு, அதுவும் பிஜேபியில இருந்து ஒரே ஒரு ஆளா? அப்படி இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே ஒரு ஆள் மட்டும் நீங்க மனு கொடுங்க தேர்ந்தெடுத்துருவாங்க. ஒரே தேர்தல், ஒரே ஆள் விருப்ப மனு கொடுக்கணும், அவரை செலக்ட் பண்றது தனி டாபிக். ஆனா என்னன்னா 2026க்கு என்டிஏ தயாராயிருச்சு. அதுல இப்ப 2 கட்சிகள் வந்து உறுதியா இருக்கு. பாஜக கூட இப்போ ஓபிஎஸ்ஸையும் டிடிவியையும் இதுக்குள்ள கொண்டு வரணும். அடுத்து வந்து தமிழ் மாநில காங்கிரஸ். இப்ப தினகரன் காலையில வந்து உடம்பு சரியாம வந்து போயிருச்சு இந்த சூழல்ல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த இதுக்கு ஒத்துக்கல. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு தானே இருக்கோம், நீங்க அண்ணாமலையை மாத்தணும், ஓகே மாத்தியாச்சு நாகேந்திரனை, இன்னொன்னு ஓபிஎஸ் அப்புறம் தினகரன் சசிகலன் சேர்த்துக்கணும்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கு மூவ் பண்ணி பார்த்தாங்க, அதுக்கு வந்து ஒத்துக்கல. தினகரன் வந்து போகல அப்படின்னு சங்கடப்படுவாராதான் வந்து படுத்துட்டாரு ஹாஸ்பிட்டல்ல. சீக்கிரம் குணமாய் வந்து இந்த கூட்டணியில இருக்கிறாரா இல்லையாங்கிறத அவர் தெளிவுபடுத்தணும். அதை தாண்டி அமித்ஷா தான் முடிவு பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் தான் எல்லாம் சொல்லணும் போல. ஆனா முடிச்சுட்டீங்க போங்க அப்படின்னு தான் தொடர்கள் வந்து சொல்றாங்க. அதிமுக கட்சியுடைய தலைவர் என்னமோ நான் தான். ஆனா 4 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறவங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. 66 எம்எல்ஏக்கள் இருக்கிறவங்க அமைதியா இருக்காங்க. அண்ணா திமுக அமித்ஷா திமுகங்கிற கேள்வி திரும்பியும் வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டுல தான் இருக்காரு. அவரை பத்தி யாரும் பெருசா பேசுறது கிடையாது. யார்? எல் முருகனா? இத்தனைக்கும் அமித்ஷாவோட மிக மூத்தவர் அவரு. ஓகே. ராஜ்நாத் சிங். ஓஹோ. ஆமா, பாதுகாப்புத்துறை அமைச்சர். இங்க குன்னூர்ல இந்த வெல்லிங்டன் முப்படை அந்த அரசு பயிற்சி கல்லூரி இருக்கு. அது வந்து பட்டமளிப்பு விழாவில் வந்து கலந்துக்கிட்டாரு ராஜ்நாத் சிங். ஒரு 478 பேருக்கு பட்டம் வந்து கொடுத்துருக்காரு. சரி, அப்படியே அவர் இங்க இருந்து கூட்டு வந்தா ஒரு சேர் ஃபில் ஆகும், பக்கத்துல உட்கார வச்சுக்கலாம். வேற அசைன்மெண்ட் இருந்திருக்கும்ல. ஓகே. அதான் நம்ம பாதுகாப்புல எப்பயுமே ரொம்ப சவால்கள்லாம் இருக்கு, எப்பயுமே நம்ம தயாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. ஓகே. அதே மாதிரி இரட்டை இலை தேர்தல் ஆணையம் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு போகதான் நமக்கு சேர் ஃபில் ஆயிரும் போல. சரி, தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி அமைப்பு, அவங்க வந்து நியாயப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இரட்டையிலேயே சிவில் வழக்குகள்லாம் முடிகிற வரையும் முடக்கணும்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மனுவெல்லாம் தான் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த அரசு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா நிறைய பேர்கிட்ட வசூல் பண்றாங்களாம் காசு. என்ன அரசாங்க நிகழ்ச்சி நடத்தின காசு கொடுங்க, ஆத்தாவையும் காசு கொடுங்க, அப்பாவையும் காசு கொடுங்கன்னு கிளம்பியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம வரி பணத்துல தானே நிகழ்ச்சி நடத்துறாங்க, இது திரும்பியும் வசூலிக்கிறாங்களா? ஆமா, அரசாங்க ஊழியர்கிட்ட வசூலிக்கிறாங்க. என்னென்ன காரணம் சொல்லியதான் ஆல்ரெடி நிறைய அரசாங்க ஊழல்கள்ல வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பேப்பர் இருக்கு. இப்ப நிகழ்ச்சி நடத்தணும்னா கூட வந்து வாங்குறாங்களாம். ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகுது, அது பயங்கர வைரல். இப்ப அது விசாரிக்கிறதுக்கு உத்தரவுலாம் வந்து போட்டுருக்காங்க சுகாதாரத்துறையில இருந்து. ஓகே, பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து கோவை மாவட்டம் அங்க செங்குட்டைப்பாளையம் அந்த பகுதியில் உள்ள அந்த ஸ்கூல் சுவாமி சித்பவானந்தா மெட்ரிகுலேஷன், இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியான ஒரு வீடியோ வந்து பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி முழு ஆண்டு தேர்வு வருது அப்படின்னா நீங்கள் வரலனாலும் பிரச்சனை இல்லைன்னு அந்த ஸ்கூல் பிரின்சிபல் ஆனந்தி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை என் பொண்ணு பரீட்சை எழுதணும், நீங்கள் தனியாக உட்கார வச்சு எழுத வச்சாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அறையில் உட்கார வச்சு தனி டேபிளில் உட்கார வச்சிங்கன்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி வர சொல்லி இவங்க வெளியே உட்கார வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு வெளியே வராண்டாவில் உட்கார வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்காங்க. வராண்டாவில் கிடையாது, படிக்கட்டு. ஆமாம், அதில் வந்து உட்கார வச்சு அவங்க சிரமப்பட்டு எழுதியிருக்காங்க. கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் அப்படி தான் செய்வோம் அப்படின்னு ஒரு பதிலும் வந்திருக்கு அந்த பள்ளி நிர்வாகம் தரப்புல இருந்து. இதை வீடியோ எடுத்து அவங்களே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விவகாரம் வந்து இப்போ பெரிய சர்ச்சையாக இருக்குது. அவங்க பட்டியலினத்தை சேர்ந்த மாணவி அப்படிங்கிறனால இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. இது வந்து தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாதவிடாய்ங்கிறது வந்து இயற்கையான ஒரு நிகழ்வு தான், அதில் இப்படி ஒரு தீண்டாமையும் கடைபிடிக்கிறாங்க, இன்னும் வர்ணாசிரமத்தை பின்பற்றுறாங்கன்னு சொல்லி கம்யூனிஸ்ட்ல தான் கடுமையான எதிர்ப்பு. இப்பயும் தமிழ்நாடு அரசு சார்பில் அங்கே போய் விசாரணையெல்லாம் ஏஎஸ்பி போய் விசாரிச்சுட்டு வந்துட்டு பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காங்க. அதையுமே கம்யூனிஸ்டுகள் கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியாக நடக்குது, ஒரு நிர்வாகத்துக்கு ஆதரவாகவே தமிழ்நாடு போலீஸ் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ பிரச்சனையாக மாறி இருக்கு. இப்போ அந்த ஆனந்தி அப்படிங்கிற முதல்வரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் தீவிரமான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது கோரிக்கையாக இருக்குது.
மும்பை 26/11 அந்த தாஜ் அட்டாக், அது யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துருக்க முடியாது. கடல் வழியாக வந்த பயங்கரவாதிகள் தாஜில் நடத்தின அட்டாக்ல கிட்டத்தட்ட 166 பேர் வந்து உயிரிழந்தாங்க, பலரும் படுகாயமடைஞ்சாங்க. அந்த வழக்கு வந்து என்ஐஏ தொடர்ச்சியாக விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அதில் மூளையாக செயல்பட்ட டேவிட் அப்படிங்கிறவரோட நண்பர் தான் அந்த தஹாவூர் ராணா. அவருக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை சேர்ந்தவர், இருந்தாலும் கனடா குடியுரிமையெல்லாம் வச்சுருந்தாரு. அவரை தொடர்ச்சியாக விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எப்படி ட்ராக் பண்ணி அவரை இங்கே கொண்டு வரலாம்ங்கிறது என்ஐயோட பிளானாக இருந்தது. இப்போ அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் சிறையில் இருந்தார் அவர். இப்போ என்ஐஏ அதிகாரிகள் தனி விமானத்தில் ரொம்ப ரகசியமாக பாதுகாப்பாக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ 18 நாள் நீதிமன்ற காவல் வாங்கியிருக்காங்க என்ஐஏ வச்சு விசாரிக்கிறதுக்கான. என்ஐஏ காவல் எடுத்து விசாரிக்க போகிறாங்க. இப்போ 18 நாள் விசாரணைக்கு அப்புறம் அவருக்கான இதெல்லாம் வந்து ட்ரையல்ஸ்லாம் போகும். அதுக்கப்புறம் தண்டனை கிடைக்கும். இதுக்கிடையில வந்து விரைவாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட எண்ணமா இருக்குது. அதே நேரத்தில் சஞ்சய் ராவத், உத்தவ் சேனாவோட தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க வெயிட் பண்ணுவாங்க, பீகார் தேர்தல் வரையும் வெயிட் பண்ணி அந்த நேரத்தில் இவர் வந்து தூக்கில் போட தான் அதிக வாய்ப்பு இருக்கு, அதை வச்சு அங்கே அரசியல் பண்ணுவாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டும் போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில பீகாரை பத்தி பேசுறோம்ல, அங்க வந்து முதல்வர் நிதிஷ்குமார் யாத்திரையெல்லாம் போக தயாராகிட்டு இருக்காரு. அவரை வந்து துணை பிரதமராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட முக்கியமான தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. ஏன்னா ராமரும் லக்ஷ்மணரும் மாதிரிதான் பிரதமர் மோடியும் நிதிஷ்குமாரும். அவர் ஏன் பீகார்ல இருக்கணும், டெல்லியிலே கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னா இங்க நான் எடுத்துக்கிறேன் வேணா சிஎம் பதவிங்கிற ரேஞ்சில தான் அவர் பேசியிருக்காரு. அப்புறம் ஏன் லட்சுமணன் வந்து ராமர் ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா பக்கம் போய் அது ஒரு அவர் தான் ஒன்றுச்சார் ஆக்சுவலி இந்தியா கூட்டணி. அந்த டைம்ல ஏதோ சண்டை, அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டாரு. அதனால போயிட்டு அவர் தான் துணை பிஎம்ஆ இருக்கணும் ஒத்த காலில் நிக்கிறாரு அஸ்வினி குமார் சௌபே. ஏன்னா அவருக்கு சிஎம் ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். பீகார்ல இவர் கிளம்பி போனதாங்க நாங்க உட்கார முடியும், கூப்பிட்டு போங்க அங்கங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகே, 2020 மார்ச் 20ஆம் தேதி ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அந்த மூத்த குடிமக்களுக்கு 58 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா கன்செஷன் வந்து கொடுத்தாங்க 50%. அதே மாதிரி 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னா ஒரு 40% அப்படிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே அன்னைக்குதான் கேன்சல் செய்யப்பட்டது. இப்போ 5 ஆண்டுகள் ஆயிடுச்சுல, அதுல எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்னா 8,914 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 9,000 கோடி இதுல இருந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அதை வச்சு ஏதாவது ரயில்ல மேம்படுத்தினாங்களான்னு கேட்டா இல்ல. அது வந்து மூத்த குடிமக்களுக்காக ஒரு சலுகை வந்து ஆண்டாண்டுகளா கொடுக்கப்பட்டிருந்தது. அதையும் வந்து அவங்க வயிற்றுல வந்து அடிச்சு புடுங்கி என்ன பண்ணீங்க கேட்டா ஒண்ணுமே இல்ல. ஆமா, வந்தே பாரத் திறந்து விட்டோம்ல அப்படின்னு. அது கட்டணம் இன்னும் அதிகமா இருக்குல்ல. ஆமா, இன்னொரு எவ்வளவு அதிகம், அது மினிமம் கட்டணமே ஒரு 1000 ரூபாய்க்கு மேலதான் இருக்குது. என்னதான் இளைஞரா இருந்தாலும், ஒரு இளைஞர் மாதிரி இருந்தாலும் பிரதமர் மோடிக்கும் 75 வயசு ஆக போகுது. அவருக்கும் முதியவர்களோட கஷ்டம்லாம் தெரியும். அவங்களுக்கான சலுகையை ஏன் கட் பண்ணாருங்கிறது நமக்கு தெரியல. அவருக்கு ஃபிளைட் இருக்கு, அவர் பாட்டு போயிடுவாரு. தனி ஃபிளைட் வேற வச்சிருக்காரு அவரு. எஸ்பிஜி கார் தெரியுமா, தனி ஃபிளைட்ல வந்தாரு. இங்க தனி ஃபிளைட்ல பேசஞ்சர் ஃபிளைட்ல போட்டு வச்சுக்கோங்க, ஓபிஎஸ் அங்கேயும் டிக்கெட்டை போட்டுருவாங்க. பக்கத்து சீட்ல டிக்கெட்டை போட்டு நானும் வரேன் அப்படின்னு கூட வந்து எப்ப அது சீட் எனக்கு கொடுப்பீங்க கேட்டுட்டு இருந்துருவோம். அதான் தனி ஃபிளைட்ல வந்துருக்காரு. அதான் அந்த மாதிரி வந்துட்டாரு. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, அப்படியே அமெரிக்காவுக்கு போனோம்னா, அமெரிக்கா ட்ரம்ப் வந்து அந்த டாரிஃப்ஸ் எல்லாம் போட்டார்ல, சீனாவோட ஒரு பயங்கர ட்ரேட் வார் போயிட்டு இருக்கு. சைனா திரும்பியும் 125% வரி அமெரிக்க பொருட்களுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப திரும்ப இவர் வந்து ஒரு டாரிஃப் போடுவாருன்னு நினைக்கிறேன். இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. அது 500% மேல போகணும், 1000% போயிட்டு நிறுத்திட்டாங்க வச்சுக்க, முடிச்சு போங்க. இறக்குமதி எல்லாம் நிறுத்திடுவாங்க போலதான் தெரியுது. இப்படியே ஏத்திக்கிட்டே போய் ஒரு பெரிய வர்த்தக போருக்கான ஒரு தொடக்கம் தான் இந்த புள்ளி. இதனால என்னன்னா இந்தியாவுக்கு நிறைய சாதகம் இருக்குன்னுலாம் வந்து சொல்றாங்க. ஆமா, ஏன்னா இந்தியால வந்து ரொம்ப கம்மியான ஒரு டாரிஃப் தான் வந்து போட்டிருக்காங்க. நம்ம பதிலடி கொடுக்காததுனால அவர் எதுவும் ஏத்தல. இன்னும் இப்போ வந்து 90 நாளைக்கு நிறுத்தி வேற வச்சிருக்காரு. இதுக்கிடையில சைனா வந்து நம்மளோட ஒரு நல்லுறவை ஏற்படுத்தணுங்கிற ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி விடவும் வாய்ப்பு இருக்கு, இந்தியாவுக்கு சாதகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுக்கு வந்து இலக்கியவாதிகளுக்கு வழங்கப்படுற பாரதிய பாஷா அப்படிங்கிற ஒரு உயரிய விருதும் வழங்கியிருக்காங்க. எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இலக்கிய சூழலுக்கு பிடித்த ஒரு மனிதர் தான் அவரு. அவர் எழுதுறது அப்படி நீரோடைய மாதிரி இருக்கும், படிச்சுட்டு சரசரன் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் பேசினாலும் ரொம்ப கேட்டுட்டு இருக்கலாம். ஒரு சிறந்த வந்து கதை சொல்லி அவர் வந்து கவிதை எழுதுன்னு சொல்லுவாரு. அவரோட கட்டுரைகள், அவருடைய கதைகளை படிக்கிற பேர் கவிதை மாதிரியே தான் இருக்கும், அடுக்கடுக்கா வந்து இருக்கும். நிச்சயம் அவருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். எப்படி
தலைவரை நானே எடுத்துக்கிறேன், செயல் தலைவரை அனுமதி கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி சிஎஸ்கே ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கு. தோனி கேப்டன் வந்து திருப்பி ஆயிருக்காரு. ஆமா, ருத்துராஜ் வந்து காயம் ஏற்பட்டிருக்குன்னு இருக்காங்க. ஆனா வந்து பிரபுவும் ரஜினியும் சேர்ந்து அந்த ஒரு படத்துல இவர் பாண்டியன் நினைக்கிறேன், அவர் கையை உடைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இதை போட்டு விட்டுருக்காங்க. ஒரு 2 சிஎஸ்கே பிளேயர் சேர்ந்து ருத்துராஜோட கையை உடைக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. போட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காயம் காரணமாக கேப்டன் பதவியிலிருந்து ருத்துராஜ் விலகல், கேப்டனாக தோனி பதவியேற்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன ரோஸ் மில்க்ல 5 ரூபா கூட்டி இருக்கீங்க, கேஸ் விலை 50 ரூபா ஏறிடுச்சு சார். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கு, ஏத்துவாங்க அவங்க. ராமதாஸ் டு எஸ்ஏசி, பையன்கிட்ட இருந்து தலைவர் பதவியை எடுத்துக்கோ. யாருன்னு நீ? நானும் உன்ன மாதிரி ஒரு அப்பா தான் பா. ஏனே நாதஸ அரைஞ்சிங்க? பின்ன என்னப்பா, மாநில தலைவர் இடத்துக்கு போட்டி போட கட்சியில 10 வருஷம் இருந்திருக்கணும்னு சொல்றாங்களே. 10 வருஷத்துக்கு முன்ன தமிழ்நாட்டுல பாஜக கட்சி இருந்துச்சான்னு கேக்குறாங்கப்பா அப்படிங்கிறாங்க. இதோ வந்துட்டேன். இன்னைக்கு நிறைய செய்திகள் இருக்கு, இதோட பொன்முடிக்கு வந்து கொடுத்துடலாம். காரணம், அவர் பேசுனது ரொம்ப அருவருப்பான, ரொம்ப அசிங்கமான, ரொம்ப தரம் தாழ்ந்த ஒரு கேவலமான ஒரு பேச்சு தான் அது. என்னன்னா நம்ம வந்து சொல்லலாம். அது துரைமுருகன் கூட மன்னிப்பு கேட்டிருக்காரு, நடவடிக்கை எடுக்கணும். இது வரைக்கும் சைலண்ட் மோட்லயே வந்து இருக்காரு. இதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டிருக்காரா? எதுவும் கேட்டதே கிடையாது. இதுக்கு முன்னாடி முதல்ல கண்டிச்சிருக்கணுமே கட்சியில இருந்து. வெளிப்படையா ஒரு கண்டனம்லாம் அங்க இருந்து வரல, இப்பதான் அதுவே முதல் முறை வந்திருக்கு. இதெல்லாம் கேட்டவனே பாக்குற எல்லாருக்குமே சீ அப்படின்னு தான் தோணி இருக்கும். அந்த பேச்சு இன்னும் முகம் சொல்லிக்கிற வகையில தான் இருந்திருக்கும். சீங்கிற தாட்டு தான் ஃபர்ஸ்ட் அந்த வாயிலிருந்து வந்திருக்கும். நமக்கு தான் வந்துச்சு எல்லாருக்குமே. அதனால அதே வந்து விடுதலை கொடுத்துடலாம். பொன்முடியை பார்த்து சீ சீ அப்படிதானே பேசுவார். பாடி லாங்குவேஜே பாக்குறப்ப அப்படியே எல்லாம் வந்து ஏதோ கீழே இருக்க மாதிரி, அவர் மட்டும் ஏதோ 2 கிரீடம் வச்சிருக்க மாதிரி அப்படி பாடி லாங்குவேஜ். இது என்ன கட்சியில எல்லாரும் சமம்பாங்க, ஆனா இவர் எல்லாரும் நமக்கு கீழங்கிற மாதிரிதான் சக அமைச்சரை கூட அப்படிதான் ட்ரீட் பண்ணிருக்காரு. சீங்கிற விருது அவருக்கு கொடுத்துட்டு நிச்சயம் வந்து கொடுத்துடலாம். விடைபெறலாம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுகன் நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க.